ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். நம்ம விம்மோட பேசிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் பேசிக் ஃபைல் ஆப்ரேஷன் எப்படி புது ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, இருக்க ஃபைல் எப்படி சேவ் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? இந்த வீடியோவில் மற்ற பேசிக் கமாண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஒரு எடிட்டர்னால் காப்பி, பேஸ்ட், அப்புறம் கட், இதெல்லாம் இருக்குங்களா? அப்புறம் இது முடிச்சுட்டு நமக்கு டைம் இருந்துச்சுன்னா அன்டூ, ரீடோ. இது எல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம எந்த எடிட்டரோ யூஸ் பண்ணாலும் அன்டூ, ரீடோ, கட், காப்பி, பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதை பற்றி இது இப்போ பார்த்தலாம். சரிங்களா? இப்போது விம்முக்கு போயிடுறேன். விம் சிம்பிள் சேவ் டாட் டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒய் 2 ஒய் ப்ரெஸ் பண்ணேன்னா நார்மல் மோடில் இருக்கும்போது அந்த லைனே காப்பி ஆகிரும். நீங்கள் எந்த லைனில் கர்சர் வச்சுருக்கீங்களோ அந்த லைன் வந்து ஃபுல்லாக காப்பி ஆகிடும். இப்போ வந்து அதை பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பி கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஒரு டைம் சும்மா பி கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல் லைன் பேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 தடவை பேஸ்ட் ஆகும். 4-5 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4-5 தடவை பேஸ்ட் ஆகும். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு வச்சுக்கோங்களேன், 20p அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 20 தடவை பேஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் நம்பர் 20 கொடுத்துட்டு பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 20 டைம்ஸ் பேஸ்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிடுறேன். சரி, டெலீட் பண்ண வேண்டாம், எஸ்கேப் கொடுத்துட்றேன். இப்போது அன்டூ பண்ணுறேன். அன்டூ பண்ணுறதுக்கு என்ன கீ யூஸ் பண்ணணுன்னா, நார்மல் மோடில் இருக்கும்போது எஸ்கேப் கொடுத்து நார்மல் மோடுக்கு வந்துட்டேன். யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அன்டூ. பார்த்தீங்களா? லைன் எல்லாம் போயிடுச்சு. அந்த கடைசியாக ஒரு 20 பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, 20 லைன்ஸ், 20p கொடுத்து அது போயிடுச்சு. இன்னொரு யூ கொடுத்தோன்னா அதுக்கு முன்னாடி பண்ணது அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அன்டூ ஆகுது. சரிங்களா? ஸோ ரீடூ பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா Ctrl+R. கீழே நான் என்ன கீ டைப் பண்ணுறேன்னு பாருங்கள், Ctrl+R. ஸோ Ctrl+R கொடுத்தீங்கன்னா நீங்கள் அன்டூ பண்ண ஒவ்வொரு ஸ்டெப்பாக ரீடூ ஆகும். ஓகேங்களா? ஸோ அன்டூக்கு யூ, ரீடூக்கு Ctrl+R. சரிங்களா? ஸோ அன்டூ, ரீடு நம்ம பார்த்துட்டோம். அன்டூக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக யூ கீ, ரீடூக்கு Ctrl+R. கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆர் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீடூ ஆகும். சரிங்களா? ஸோ காப்பிக்கு பாருங்கள், ஒய் 2 தடவை ஒய் கொடுத்தீங்கன்னா நார்மல் மோடில் இருக்கும்போது ஃபுல் லைனே காப்பி ஆகும். சரிங்களா? இப்போது ஒரு பார்ட்டு மட்டும் காப்பி பண்ணுறதுனா எப்படி? பேஸ்ட்டும் பார்த்துட்டோம். பேஸ்ட்டுக்கு வந்து பி கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், பேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போது அன்டூ கொடுத்துட்றேன். இவ்வளோ மட்டும் நமக்கு இருக்குது. சரி, இப்போ எனக்கு ஒரு லைனே எல்லாம் வேண்டாம். இப்போ நீங்கள் ஒரு லைனே காப்பி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒய் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த லைனில் தான் பேஸ்ட் ஆகும். அந்த லைனோட எண்டில் அந்த மாதிரிலாம் பேஸ்ட் ஆகாது. ஸோ எனக்கு அப்படி வேண்டாம், நான் வந்து ஒரு பார்ட் மட்டும், இப்போ வியூவர்ஸ் மட்டும் காப்பி பண்ணோம், லைனே எனக்கு காப்பி பண்ண வேண்டாம் அப்படின்னா அதுக்கு விஷுவல் மோட் அப்படின்னு ஒரு மோட் இருக்குது. அதுக்கு நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்னா, வி கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மல் மோடில் இருக்கும்போது கீழே இந்த இடத்துல விஷுவல் அப்படின்னு மாறிடுச்சுங்களா? ஸோ நார்மல் மோடில் இருக்கும்போது வி கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விஷுவல் மோடுக்குள்ளே என்டர் ஆயிரும். ஒன்ஸ் விஷுவல் மோடுக்குள்ளே என்டர் ஆனோடனே நீங்கள் கீபோர்டில் நேவிகேட் பண்ணுவீங்க இல்லையா, LH அந்த மாதிரி நேவிகேட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணோம். சரிங்களா? நம்ம நார்மலாக இப்போ என்டர் ஆகும்போது இந்த இடத்துல இருந்தோம், எல் கொடுத்து நீங்கள் ரைட் சைடில் மூவ் ஆகிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நீங்கள் செலக்ட் பண்ணுமோ அவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இந்த மாதிரி இவ்வளோ செலக்ட் பண்ணிவிட்டு ஒய் வெறும் ஒரு 2 தடவை ஒய் கீ ப்ரெஸ் பண்ணக்கூடாது, வெறும் ஒரே ஒரு தடவை ஒய் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த டேட்டாலாம் காப்பி ஆகிடும். இப்போ நான் பீன்னு கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நடுவில் நான் கர்சர் எங்கே இருந்துச்சோ அதுக்கு நடுவில் பேஸ்ட் ஆகிடுச்சுங்களா? ஸோ இப்போ நான் அடுத்த லைனில் பேஸ்ட் பண்ணுறேன். ஏ கொடுத்துட்டு நான் எந்த கர்சரில் இருந்தேனோ அதுக்கு அடுத்தது வந்துடுறேன், இன்சர்ட் மோடுக்கு போயிடுறேன். என்டர் கொடுத்து அடுத்த லைனில் வந்துட்டு திரும்ப எஸ்கேப் கொடுத்து நார்மல் மோடுக்கு வந்துட்டு பி கொடுக்குறேன். நார்மல் மோடில் தான் பேஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அங்கே காப்பி பண்ணது எல்லாமே இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? யூ கொடுத்து அன்டூ கொடுத்துட்றேன். இப்போது திரும்ப அதே பண்ணுறேன். வி கொடுத்துட்டு இது வரைக்கும் வரைக்கும் கொண்டு போகிறேன், ஒய் கொடுத்துட்றேன். ஸோ காப்பி ஆகிடுச்சு, பி கொடுக்குறேன், இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ
ஒரு பார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் மட்டும் காப்பி பண்ணுறதுக்கு விஷுவல் மோடுக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எதை காப்பி பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு வெறும் ஒய் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பார்ட் மட்டும் காப்பி ஆகிடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், பேஸ்ட் ஆகிடும். நார்மல் மோடில் தான் காப்பி பேஸ்ட் எல்லாமே ஒர்க் ஆகும். நார்மல் மோட் ஆர் விஷுவல் மோட். காப்பி பண்ணுறது நீங்கள் காப்பி பண்ணுறதோ இல்லை கட் பண்ணுறதோ விஷுவல் மோடில் பண்ணுவீங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டோம். கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்களா? இங்கே இருக்குது. அதே மாதிரி விஷுவல் மோடுக்குள்ளே போயிடுறோம். இது வரைக்கும் செலக்ட் பண்ணிடுறேன். இந்த லாஸ்ட் கேரக்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ரிட்டன் கேரக்டர், அதாவது நீங்கள் என்டர் கொடுத்துருப்பீங்களா அடுத்த லைன் போகிறதுக்கு, அதையும் சேர்த்து செலக்ட் ஆயிரும். அது வேண்டாம் நமக்கு. இந்த எக்ஸ்க்ளமேஷன் வரைக்கும் செலக்ட் பண்ணால் போதும். சி கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம், வந்து கட்டும் ஆகிடும். இப்போ வந்துட்டு நீங்கள் இன்னொரு இன்சர்ட் மோடுக்குள்ளே போயிட்டு லாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஏ கொடுத்து இன்சர்ட் மோடுக்குள்ளே போயிட்டு அடுத்த லைனுக்கு வந்துட்டு பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம எது கட் பண்ணோமோ அது வரைக்கும் பேஸ்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? சி கீ யூஸ் பண்ணி சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணுறதுக்காக எடுத்திங்கன்னா அது வந்து கட் ஆகிடும். அதே மாதிரியே விஷுவல் மோடுக்குள்ளே போயிட்டு லாஸ்ட்டுக்கு வரேன், வந்துட்டு எக்ஸ் கொடுத்தா டெலீட் அப்படின்னு அர்த்தம். டெலீட் பண்ணும்போது டெலீட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு நார்மல் மோடுக்கு போயிட்டு திரும்ப இன்னொரு புது லைனில் வந்து பேஸ்ட் பண்ணிங்கனாலும் பேஸ்ட் ஆகும். சரிங்களா? நீங்கள் சி கீ யூஸ் பண்ணியும் கட் பண்ணிக்கலாம், எக்ஸ் கீ யூஸ் பண்ணியும் கட் பண்ணிக்கலாம். நான் அதிகமாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் நான் சி கீ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுவே எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு சி கீ ஆர் எக்ஸ் கீ. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸ் கீ எப்படின்னா, இப்போது இந்த லைனில் இருக்கேன்னா இந்த லைனில் இருக்கேன்னா இப்போது இவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணிட்டேன். டீன்னு கொடுத்தாலும் டெலீட்னு அர்த்தம். இப்போ நான் இந்த லைனில் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு ஒரு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ டி கொடுத்தாலும் வருது. அந்த டிக்கு வந்து டெலீட் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் டெலீட் இல்லை, மன்னிச்சிடுங்க தப்பாக சொல்லிட்டேன். எக்ஸ் டெலீட் இல்லை, டி டெலீட்டு. ஸோ இப்போது நம்ம எப்படி ஒய் கொடுத்து ஒரு லைனே காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி டிடி கொடுத்து இந்த லைனே ஒரு ஃபுல் லைனை டெலீட் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் எந்த இடத்துல கர்சர் வச்சு டிடி கொடுக்குறீங்களோ அந்த ஃபுல் லைன் டெலீட் ஆகிடும். அன்டூ பண்ணுறேன். அதே மாதிரி கட் சி இருக்குது இல்லைங்களா, சீனா வந்து சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். இப்போது நான் இந்த லைனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைனில் வச்சு சிசி அப்படின்னு கொடுத்தேன்னா டோட்டலாக அந்த லைனே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் சேஞ்ச் ஆனது மட்டும் இல்லாமல் டிஃபால்ட்டாக வந்து இன்சர்ட் மோடுக்கு போயிடுச்சு பாருங்கள் கர்சர். இங்கே வந்து நம்ம என்ன டைப் பண்ணணுமோ டைப் பண்ணிவிட்டு திரும்ப எஸ்கேப் கொடுத்து வெளியில் நார்மல் மோடுக்கு வந்துடலாம். சரிங்களா? ஸோ டிடினா டெலீட் லைன், ஒய்னா காப்பி லைன், பினா பேஸ்ட், சிசினா சேஞ்ச் லைன் ஆகிட்டு இன்சர்ட் மோடுக்கும் போயிடும். இங்கே நம்ம இது வேணால் என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவல் பார்ட் செலக்ட் பண்ணோன்னா விஷுவல் மோடுக்குள்ளே போய்ட்டு எது வரைக்கும் செலக்ட் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒய்யோ இல்லை சியோ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணுறதுலேயே வந்து காப்பி பேஸ்ட்டில் இவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்களா? பேஸ்ட் பண்ணுறதுலேயே வந்து நீங்கள் நார்மலாக பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல கர்சர் இருக்கோ அதுக்கு அடுத்தது பேஸ்ட் ஆகும். இதுதான் டிஃபால்ட் பிஹேவியர். அது இல்லாமல் வந்து நீங்கள் முன்னாடி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் கீ இருக்குது இல்லைங்களா, ஃப்ளவர் ப்ராக்கெட் கீ வந்து ஷிஃப்ட் பிடிக்காமல் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல கர்சர் இருக்கோ அதுக்கு முன்னாடி பேஸ்ட் ஆகும். சரிங்களா? நல்லா நோட் பண்ணுங்கள். நார்மல் இங்கே எக்ஸ்க்ளமேஷன் மார்க் மேலே இருக்குது கர்சர், நான் பி கொடுக்குறேன், அடுத்தது பேஸ்ட் ஆகுது. ETHING அப்படி வருதா? இப்போ நான் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் கீ கொடுத்துட்டு பி கொடுக்குறேன், முன்னாடி பேஸ்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேஸ்ட்டில் இருக்க ஒரே ஒரு சின்ன விஷயம். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் அன்டூ, ரீடூ, கட், காப்பி, பேஸ்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துட்டீங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். கட், காப்பி, பேஸ்ட் பண்ணாமல் நம்ம எந்த டாக்குமெண்ட்லேயும் டெக்ஸ்ட் ஃபைல்லையும் ஒர்க் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.